3 பொண்ணுங்களுக்கும் கிலோ கணக்குல நகையை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும். வேற என்னமா வேணும் வேற என்னமா வேணும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இனிமே ரோட்ல வாங்குற கமிஷன்ல இருந்து பார்ல வர கலெக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். அதனால நேர்மையாயிரு உண்மையாயிருன்னு எனக்கு நீதி போதனை கிளாஸ் எடுக்காம ஒதுங்கியே இரு. இனி நான் அங்க போ இங்க போன்னு உன்னை நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நீயும் என் வழியில குறுக்க வராத, புரியுதா? நான் சொன்னதையும் மீறி நீ குறுக்க பூந்து ஏதாவது கலாட்டா பண்ண அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்னை என் போக்குல விடுறதுதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இல்லப்பா, என்னால உங்களை அப்படி விட முடியாது. நான் தான் உங்க பொண்ணுன்னு தெரியறப்ப ஐபிஎஸ் ஆபீசருங்கிற தகுதியோட வந்து உங்க முன்னால நிற்பேன். நான் ஐபிஎஸ் ஆகிறது மட்டும் இல்ல, உங்களையும் என்ன மாதிரி மாத்தணும். நேர்மையான போலீஸ் அதிகாரியா நீங்க என் முன்னால நிக்கணும். அதுதான் என் லட்சியம். உங்களை அப்படி மாத்தாம நான் விட மாட்டேன்ப்பா. மயிலு, என்ன யோசிக்கிற? எப்படி இவரை திருத்துறதுன்னு யோசிக்கிறியா? நீ தலையிலா நின்னாலும் இனிமே என்ன மாத்தவே முடியாது. இத்தனை வருஷமா விட்டதை நான் ஒரே வருஷத்துல சம்பாதிக்கணும். அதை நீ வேடிக்கை பார்த்தே ஆகணும். சார், காமராஜர் அசோசியேஷன்ல இருந்து செல்வம்னு ஒருத்தர் கால் பண்ணிருந்தாரு. அவங்க ஏரியால 4-5 ரவுடி பசங்க தண்ணிய போட்டுட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்களா. எங்களால நிம்மதியா இருக்க முடியல, ஏதாவது செய்யுங்கன்னு புலம்புறாரு சார். மயிலு, வா, என்னன்னு போய் பார்த்துட்டு வரும். நெல்லுக்கா, என்ன வாங்கிட்டு போற? பிள்ளைங்களுக்கு பழம் வாங்கிட்டு போறேன். நாங்களும் உன் புள்ள மாதிரி தானே, சரக்கு அடிச்சிட்டு பழம் சாப்பிட்டா கிக்கா இருக்கும்ல, குடுக்கா. விடுறா 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 சொல்றேன்ல, விடு. டேய், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நீங்க எல்லாம் நாசமா போயிருவீங்கடா. நான் வயிறறிஞ்சு சொல்றேன்டா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. இந்தானே, டேய் என்னங்கடா? போலீஸ் வருது, கேஷுவலா இருங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா பண்றீங்க? பார்த்தா தெரியல, பழம் சாப்பிட்டுருக்கோம் சார். ஏய், சாருக்கு 2 பழம் குடுறா. ஏய், லந்தா அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கழிச்சிருவேன். வர்றவங்க போறவங்க எல்லாம் தண்ணியை போட்டு ரகலை பண்றீங்க கம்ப்ளைண்ட் வருது. 2 நாள் ரோந்து வரலன்னா குளிர் விட்டு போயிடுமா? மீதி மிதிச்சிருவோம் ஸ்டேஷன் உள்ள விட்டு. ஏறுடா வண்டியில போய். சார், நாங்க எதுக்கு சார் வண்டியில ஏறணும்? நாங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. ஏய், பொய் சொன்ன பல்லுகளெல்லாம் பேத்துருவோம், ஜாக்கிரதை. யோ, நாங்க தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம், வந்து வண்டியில ஏறணுமா? போயா. யார்கிட்ட என்ன வார்த்தையா பேசுற? இவர் யார் தெரியுமா? இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர். ஏய், அவரே சும்மா இருக்கிறாரு, நீ என்ன ஓவர் ஆகுற? அடிங்க. போலீஸ் மேலே கை வைக்க போற? நீ எல்லாம் ரவுடினா நான் உனக்கு மேல. உங்க அடிச்சன்னு வைங்க, ஒருத்தனை தாங்க மாட்டீங்க. மரியாதை வந்து வண்டியில சோத்துக்கு சத்த பயலுகளா இருக்கானுங்க. எப்ப அடிக்கிறதுக்கு இப்படி பயப்படுறானுங்க. குருமூர்த்தி ரத்த காயம் இல்லாம இங்க இருந்து போக கூடாது.
அவன ஒருத்த கல் எடுத்து எரிஞ்சிட்டான் மயிலு. ஐயோ ஐயோ சார், ரத்தம். சார் சார் வாங்க சார், டாக்டர் கிட்ட போலாம். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை மயிலு. ஐயோ, சார். அவங்கள பிடிக்காம விடக்கூடாது. ஐயோ சார், அன்னைக்கும் இததான் சொன்னீங்க. இன்னைக்கு நான் உங்களை விடுறதா இல்ல. நம்ம முதல்ல டாக்டர் கிட்ட போலாம். வாங்க மயிலு, சார். அந்த வேலையை விட்டு வேற எங்கேயும் போக முடியாது. பேசாம இரு. சார் அவனுங்க இங்கதான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு நாள் அவங்கள புடிச்சுக்கலாம். நீங்க வாங்க சார், போலாம். வாங்க. அப்பா, இது வெறும் சாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் நீ நிறைய அனுபவிக்க வேண்டியது இருக்கு. விட மாட்டோம் உன்னை. வெற்றி, ஏன்டா உன் அப்பாவை கல்லால அடிச்ச? ஐயோ அக்கா, அப்பாவுக்கு என்னாச்சு? பலமா ஏதாவது அடிபட்டுச்சா? நடிக்காதடா. கல்ல தூக்கி எரிஞ்சவனுக்கு எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியாதா? அக்கா, நான் தான் அடிச்சங்கிற மாதிரி பேசுறீங்க. அப்பா மேல எனக்கு கோவமும் வருத்தமும் இருக்கிறது உண்மைதான். ஆனா இப்ப நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், அவர் கோவத்தை எப்படி குறைக்கலாம், அவரை எப்படி சமாதானம் படுத்தலாம் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன்க்கா. நான் ஏன்க்கா அவர் அடிக்க போறேன்? சாருக்கு அடிபட்டப்ப அந்த இடத்துல நான் உன்னை பார்த்தேன். நீ எதுக்காக அங்க வந்த? அங்க உனக்கு என்ன வேலைடா? அது வந்து டயர் பஞ்சர் ஆகி போயிடுச்சுக்கா. மெக்கானிக் வீடு அந்த பக்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நான் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். அக்காவை ஏமாத்த பாக்காத வெற்றி. எப்ப நான் உன்னை என் தம்பியா ஏத்துக்கிட்டனோ அப்பவே உன் குரல் என் மனசுல பதிஞ்சு போச்சு. அன்னைக்கு நானும் சாரும் கோயில்ல இருக்கிறப்ப அவரோட போனுக்கு கால் வந்துச்சு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு யாரோ அவரை கோவமா போன்ல மிரட்டினாங்க. அது உன்னோட குரல் தானே எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி, ஏதோ விளையாட்டுத்தனமா செய்யறான், எல்லாத்தையும் கேட்டுக்க கூடாதுன்னு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஆனா நீ அன்னைக்கு விளையாட்டுத்தனமா மிரட்டல, வன்மத்தோட தான் மிரட்டி இருக்க. அதே எண்ணத்தோட தான் இப்ப நீ அப்பாவை கல் எடுத்து அடிச்சிருக்க. அக்கா, உங்களுக்கு என் மேல கோவம்னா அதுக்கு நல்லா திட்டி விட்டுருங்கக்கா. 4 அடி கூட அடிச்சிருங்க. ஆனா இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம பேசாதீங்கக்கா. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பாவுக்கு நான் போன் பண்ணி மிரட்டினதா சொல்றீங்க, கல்ல தூக்கி அடிச்சேன்னு சொல்றீங்க. முன்ன மாதிரி இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிருப்பேன்க்கா. ஆனா நான் இப்போ மாறிட்டேன்க்கா. அப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கணும், அவர் சமாதானமாகி என்னை ஏத்துக்கணும். இதை தவிர என் மனசுல வேற எதுவுமே இல்லக்கா. நீங்களே என்ன நம்பலனா வேற யாருக்கா என்ன நம்புவாங்க சொல்லுங்க? இல்லடா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு டவுட்டாவே இருக்க. ஒரு ரவுடி கும்பல் தான் நாங்க போன ஏரியாவுல கலாட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அவனுங்க யாருமே இத செய்யலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் தள்ளி இருந்த யாரோ தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க. அந்த பக்கமா நீ தான் போன. உன்னை தவிர அவரை கல்ல விட்டு அடிக்கிற விரோதமும் பகையும் வேற யாருக்குமே இல்ல. அவருக்கு எடுத்துட்டு வந்த சாப்பாட்லயே விஷத்தை கலந்தவன் நீ. அத செஞ்சவன் இத செஞ்சிருக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா, இங்க வந்த அன்னைக்கே நான் அதானக்கா சொன்னேன். நீங்க எனக்கு செஞ்ச உதவி என்னோட தப்பான புத்திய மாத்திருச்சுக்கா. அப்பா மேல இருந்த கோபம் எனக்கு மொத்தத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சுக்கா. சத்தியமா நான் சொல்றேன், அப்பா மேல நான் கல் ஏறியலக்கா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா. வெற்றி, நான் திரும்பவும் சொல்றேன், இப்படி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க.
எல்லா அப்பாவும் தான் புள்ள மேல பாசத்தை வச்சிருப்பாங்க தான். ஆனா உன் அப்பாவோட பாசத்தை யாரோடையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவரு தான் வாழ்க்கைய விட உசுரை விட பெருசா நினைக்கிறது உன்னை மட்டும்தான் வெற்றி. அவர் உன் மேல காட்டுற பாசத்தையும் அக்கறையையும் பாக்குறப்ப எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லையேன்னு நான் எவ்வளவு ஏங்கிருக்கேன் தெரியுமா? அவர் ஒரு நல்ல மனுஷனா இல்லையாங்கறதெல்லாம் வேற. ஆனா உனக்கு ஒரு நல்ல அப்பா, அதை உன்னால மறுக்கவே முடியாது. அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி மனசு திருந்தி அப்பாவோட சேர்ற வழிய பாரு. நீ சொன்னதை என்னால முழுசா நம்ப முடியலனாலும் இப்போதைக்கு நான் உன்னை சும்மா விடுறேன். ஆனா அப்பாவுக்கு எதிரா ஏதாவது செய்யறேன்னு தெரிஞ்சது நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அதுக்கு மேல இந்த ரூம்லயும் நான் உன்னை தங்க விட மாட்டேன். இருக்க இடம் இல்லாம நீ ரோட்ல தான் போய் கிடக்கணும். என்ன ஆச்சு இவளுக்கு? அந்த ஆளை பார்த்தாலே இவர் ரொம்ப காண்டாவா? அந்த ஆளு சும்மா இல்லாம இவளை போட்டு சீண்டிக்கிட்டே இருப்பாரு. இவங்க எலியும் பூனையுமால அடிச்சுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ அந்த ஆளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்றா. என்னமோ இவ்வளவு பெத்த அப்பனை பண்ண மாதிரி இவ்வளவு ஓவரா சீனா போடுறா. என்ன பெத்த அப்பனுக்காக இவ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணணும்? எங்கேயோ இடிக்குதே. குடிக்கிற மிச்சம் இருக்கிற இந்த ஒரு வருஷத்துலயாவது விட்டதையும் சேர்த்து நிறைய சம்பாதிக்கணும். மிகப்பெரிய வீடு கட்டி அதுல சுசீலாவை மகாராணி மாதிரி வாட வைக்கணும். ஏன்னா இவ்வளவு காலமா என் பொண்டாட்டிக்கும் பொண்ணுங்களுக்கு நான் ஒண்ணுமே செஞ்சதில்லை. நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தா என் பொண்ணுங்களுக்கு ஒரு போட்டு நகை கூட வாங்கி தர முடியாது. 3 பொண்ணுங்களுக்கும் கிலோ கணக்குல நகையை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும். வேற என்னமா வேணும் வேற என்னமா வேணும்னு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். என் மனசுக்குள்ள ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இனிமே ரோட்ல வாங்குற கமிஷன்ல இருந்து பார்ல வர கலெக்ஷன் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் நான் நினைச்சதை சாதிக்க முடியும். எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா, எவ்வளவு தப்பு பண்ற ஆளா இருந்தாலும் கடைசி காலத்துல நல்லவங்களா மாறணும் தானே நினைப்பாங்க. ஆனா காலம் கம்மியா இருக்கு. நான் இன்னும் நிறைய தப்பு பண்ணணும்னு நினைக்கிற ஆளெல்லாம் நான் இப்பதாம்மா பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் புரியலடி. அம்மா, பொதுவா கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க கொஞ்ச நாள் நேர்மையா இருப்பாங்க. அப்புறம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து கை நீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எல்லா வகையிலயும் சம்பாதிப்பாங்க. ரிட்டையர் ஆகிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு அவங்களுக்கு ஞான உதயம் வந்துரும். சர்வீஸ் முடிகிற நேரத்திலயாவது கொஞ்சமாவது நேர்மையா நடந்துக்கலான்னு பாப்பாங்க. ஆனா இந்த மனுஷன் தலைகீழ யோசிக்கிறாருமா. சில நேரம் பார்த்தா ஐயோ பாவமா இருக்குன்னு தோணுது. பல நேரம் இவரெல்லாம் மனுஷனான்னு தோணுதுமா. யார பத்தி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அந்த இன்ஸ்பெக்டரை பத்தி தான்மா. ஏன், அந்த ஆளுக்கு என்ன? இன்னும் 1 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறாராமா. இனிமே எல்லார்கிட்டயும் கை நீட்ட போறேன், விட்டது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரே வருஷத்துல சம்பாதிக்க போறேன்னு ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காருமா. அத வச்சுதான் மூத்த சம்சாரத்துக்கு வீடு கட்டி தர போறாராம். கடைசி பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். அவர் இப்படி சொன்னதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப எரிச்சலா போயிடுச்சுமா. நான் ஐபிஎஸ் ஆகி அவர் முன்னால நிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவரை நேர்மையான போலீஸ் அதிகாரியா மாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியமா. அவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்ததாம நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கிடைக்கிறதெல்லாம் வாரி சுருட்டணுங்கிற வெறியோட இருக்கிறவர இந்த 1 வருஷத்துக்குள்ள நான் எப்படி மாத்த போறேனே தெரியலமா. உனக்கு இதெல்லாம் தேவையா மயிலு? நாய்வால நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஐயோ பாவன்னு தண்ணில விழுந்த தேளை காப்பாத்த போய் எடுத்து விட்ட முனிவர் தான் அந்த தேள் கடிச்சு செத்து போனாராம். அந்த ஆளு மனசு மறுத்து போன மிருகம். அந்த ஆளை எல்லாம் மனுஷனாக்கவே முடியாது. அது உன் வேலையும் கிடையாது. அதுக்காகவும் நான் உன்னை காப்பாத்தி வளர்க்கல. இந்த பாரு,
அந்த ஆள் மனசு மாறி வந்து அந்த ஆள் கூட குடும்பம் நடத்தணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சது கிடையாதுடி. இதுக்கு மேலேயும் நினைக்க போறது இல்ல. அதே மாதிரி அந்த ஆளு வந்து உங்களுக்கு தகப்பனா சபையில நிக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்ல. அப்படி ஒரு கௌரவத்தை நான் என்னைக்கும் அந்த ஆளுக்கு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு நாள் என்ன தகுதியில என்ன நிலைமையில நான் உன்னை வளர்த்தனும், அது தாண்டி நம்ம தகுதி. அதுக்கு மேல கிடைக்கிறது எல்லாமே நீ சம்பாதிச்சுதான் இருக்கணும். எந்த காலத்திலயும் அந்த ஆள் தர எதையுமே நாம ஏத்துக்க கூடாது. இவ்வளவு நாள் நான் தவம் கிடக்கிறதுல ஒரே ஒரு நாளுக்காக தான். நீ ஆபீசரா இருக்கணும், அந்த ஆள் உன் முன்னாடி நின்னு சல்யூட் அடிக்கணும். அது நடந்தே ஆகணும். அந்த ஆள் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு, பாரியா இது நான் வளர்த்த பொண்ணு, இவ உனக்கு அதிகாரி, இதுக்கு மேல எந்த உறவு நீ கொண்டாட கூடாதுன்னு நான் கம்பீரமா உன்னை கூட்டிட்டு வரணும்டி. அன்னைக்கு வெக்கத்திலையும் வேதனையிலையும் அந்த மனுஷன் தலை குனிஞ்சு நிக்கணும். இது பரமையில நீ என்ன செய்வே, எப்படி படிப்பேன்னு எனக்கு தெரியாத. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ ஐபிஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும். இந்த குடும்பத்தை செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. ஆதரவுக்கு யாரும் இல்லாத நேரத்திலையும் உங்க எல்லாரையும் தனியா நின்னு போராடி ஆளாக்குனவனா. அந்த தெம்பும் தைரியமும் இன்னும் என் மனசுல இருக்கு. இந்த குடும்பத்தோட பொறுப்பை என் கையில விட்டு, இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ பரீட்சை எழுதி ஆபீசர் ஆகணும். ரிட்டையர் ஆகி போற கடைசி நாளாவது அந்த ஆள் உனக்கு பணிஞ்சு நின்னு சல்யூட் அடிக்கிறத நான் பாக்கணும்டி. அது நடக்கலன்னா என் வாழ்க்கை வீணாய் போச்சுன்னு அர்த்தம் இல்ல. கண்டிப்பா நடக்குமா? கவனத்தை செதற விடாம அதை நடத்தி காட்டுற வழிய பாரு மயில. அதுக்கு இன்னும் எண்ணி 365 நாள் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ மயில. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீ பரீட்சை எழுதி ஆபீசர் ஆகணும். ரிட்டையர் ஆகி போற கடைசி நாளாவது அந்த ஆள் உனக்கு பணிஞ்சு நின்று சல்யூட் அடிக்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு இன்னும் எண்ணி 365 நாள் தான் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ மயில. மயிலு, மயிலு, என்னாச்சு மயிலு? நான் கூப்பிடுறத கூட கவனிக்காம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் சார். மயிலு, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் மயிலு. என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த முடிவை எடுப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் முடிவை பத்தி நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்களே சார். மயிலு, நீ முடிவெடுக்க வேண்டிய விஷயம் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ஐபிஎஸ், இன்னொன்னு நம்ம கல்யாணம். ஐபிஎஸ் பத்தி தான் நீ ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டியே. சோ இப்ப நீ எடுத்திருக்கிற முடிவு நம்ம கல்யாணத்தை பத்தி தான் இருக்குங்கிறது என்னோட அனுமானம். நான் நினைச்சிட்டு இருக்கிறதும் அதுதான். அப்ப அதானே? நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு சார். நான் அத பத்தி எல்லாம் யோசிக்க கூட இல்ல. இன்னும் ஒரே வருஷத்துல நான் ஐபிஎஸ் எக்ஸாம் முடிச்சு ஆபீசர் ஆகணும்னு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மயிலு, அது என்ன ஒரு வருஷ கணக்கு? அதுக்குள்ள லட்சியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஆன்ட்டி ஏதாவது கண்டிஷன் போட்டாங்களா? இது அம்மாவோட கண்டிஷன் இல்ல சார், காலத்தின் கட்டாயம். எனக்கு புரியல மயிலு. வீட்டு செலவு, உன்னை படிக்க வைக்கிற செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் லட்சியத்துல ஜெயிக்கிற வழியை பாருன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அப்பெல்லாம் கேட்காத நீ இப்ப எப்படி திடீர்னு மனசு மாறின? எதையுமே விளக்கமா சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல சார். வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீட்டு கடன் எல்லாம் அடைக்கணும், குடும்பத்தையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஐபிஎஸ்க்கு தயாராகலாமேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல சார். வேலை செஞ்சுக்கிட்டே ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு தயாராகிறது தான் இப்ப எனக்கு இருக்க ஒரே வழி சார். அப்பதான் விதியோட நெருக்கடியை மீறி என் கனவை என்னால நனவாக்க முடியும். இல்லனா நானும் என் அம்மாவும்
தோத்துடுவோம் சார். ஏய் மயிலு, ஏன் இப்படி நெகட்டிவா பேசிட்டு இருக்க? விதி உனக்கு 1 வருஷம் இல்ல 6 மாசம் டெட்லைன் கொடுத்தாலும் கண்டிப்பா நீ அதுல ஜெயிப்ப. அதுக்கு துணையா நான் உனக்கு இருப்பேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த சூழ்நிலையில இந்த முடிவெடுத்த, யார் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு நான் நிச்சயமா நன்றி தான் சொல்லணும்.